सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஸ்வரி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி ராசி பலன். இந்த ராசி பலனில் நிறையா நபர்கள் பார்த்திங்கன்னா, சார் நீங்கள் சொன்ன விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு. 2024 பிரத்யேகமாக நம்ம சொன்ன அந்த பலாபலன்கள் நிறைய பேருக்கு இன்றைக்கி வைரலாக போயின்ட்டுருக்கு. உண்மையாக 2023 அப்படி தான், 2024 அப்படி தான். ரொம்ப அற்புதமான பலாபலன்கள் நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். இன்னும் கிட்டத்தட்ட 11 பேஜ் 12 பேஜுக்கு வச்சு எழுதி வச்சுருக்கோங்க. இந்த 12 பேஜுக்குண்டானது ஒவ்வொரு விஷயங்களாக ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லாம் இனி வரக்கூடிய இதில் நம்ம சொல்லின்னு இருப்போம். நிறைய பேர் மகேஸ்வர் அஃபீஷியலுங்கிற யூடியூப் சேனல்லையும் முருகாசேஸ் யூடியூப் சேனல்லையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் நம்ம ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லின்னு இருக்கோம். ஃபாலோவர்ஸ் நிறையா பேர் வந்துட்டு இருக்காங்க இல்லையா. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நாள் நட்சத்திரம், நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம் போன்ற விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். திங்கக்கிழமை அப்படின்னு சொன்னாலே மனதில் ஒரு திருப்தி, நாள் ஆரம்பிக்கக்கூடிய தினம். இந்த நாள் எனக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக மாறணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் நிறைய பேருக்கு இருந்துருக்கு. இடையில ஒருத்தர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து யூரோப்லேருந்து ஒருத்தர் கால் பண்ணுறார். அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தார். அந்த அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது அவர் கேட்ட ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு 3 இடம் இருக்குது சார், இந்த 3 இடத்துல எந்த இடம் நான் விற்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தார். அப்போ பிரசன்னம் பார்க்குறதுக்கு நம்ம அனுப்பிச்சிருந்தோம், ரெஃபர் பண்ணியிருந்தோம். உடனே அவர் பிரசன்னம் பார்க்குறதுக்கு அவர் சொல்லும்பொழுது அவர் சொல்கிறார், உங்களுக்கு இல்லை, நீங்கள் உங்கள் பேரில் 4 இடங்கள் இருக்குது அப்படிங்கிறார். சார் எனக்கு தெரியாதா, நான் வாங்கினது எனக்கு தெரியாதா 3 இடம்னு, எங்களுடைய பூர்வீக சொத்து அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை சார் அப்படிங்கிறார். ஒன்றே இல்லை, உங்களுக்கு 4 இடம் இருக்குது அப்படின்னு போட்டுறான். இல்லை அப்படின்னு சொன்னபோது கடைசியில் என்னென்னா, அவள் அம்மாவளி சொத்து அது கொஞ்ச நாள் கழியிறது, ஒரு 3 மாதம் கழிஞ்சிருக்கு. அந்த 3 மாதம் கழிஞ்சதுக்கப்புறம் அம்மாவளி சொத்து இவர் பேருக்கு தானாக அமைஞ்சிருக்கிறது இருக்குது. அதாவது இவர் பேருக்கு இது பண்ணியிருக்கான், அம்மாவளி சொத்து இருக்கிறதே தெரியல. அதுக்கப்புறம் அதனுடைய சகோதரிகள்லாம் பார்த்து அதை சொல்லி அது இவருக்கு 4வது இதுதான் அவர் அஸ்ட்ராலஜி சொல்லியிருப்பாரோ. ஆனால் அப்போ பார்க்கும்போது எப்படி சொன்னாருங்கிறத திருப்பி ஒரு கன்சல்டேஷன் வச்சு செக் பண்ணார். அப்போது உங்கள் பேரில் அது இருக்கா அப்படின்னு கேட்டால் அது பிரசன்னத்தில் வந்தது. இவ்வளோ அற்புதமாக இந்த பிரசன்னம் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு முறையில் இந்த பிரசன்னம் இருக்குது. நிறைய பேர் வெளிநாடுகள்லேருந்து புக் பண்ணின்னு இருக்கா. அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம். சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சாங்க குறிப்புகளில் 18/12/2023 சோபகிருத வருடம் மார்கழி மாதம் 2ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம், காலை 6:26 வரை, பின்பு சதயம். இன்றைய திதி மாலை 6:36 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம், கடகராசி. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைக்கி சஷ்டி, முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு உண்டான அற்புதமான நாள். இந்த சஷ்டி திதி அன்னைக்கு பார்த்துட்டோம்னா திருச்செந்தூருக்கு நிறைய பேர் போகிற வழக்கங்கள் உண்டு. சஷ்டி திதி அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோயில் பழனிக்கு நிறைய பேர் போவாள். அதேமாதிரி பிரசித்தி பெற்ற முருகாலயங்களுக்கு போய் முருகப்பெருமானே அபிஷேக அலங்கார ஆராதனை விரதம் இருக்கிற வழக்கங்கள் இதெல்லாம் கடைபிடிப்பார். நிச்சயமாக அவளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டேன் அப்படின்னா அவிட்டம் முடிஞ்சு சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரம் யாருக்கெல்லாம் ரொம்ப விசேஷம், நரசிம்மருக்கு ரொம்ப விசேஷம். அதே மாதிரி பைரவரை பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கும். வாராகி அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. காளியை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. அகோர வீரபத்ரரை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் சதய நட்சத்திரம். பிருத்திங்கரா தேவி வழிபடுறதுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நட்சத்திரங்கள் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரமாக இருக்குது. இன்றைக்கி நினச்சதை பதவி, பேர், புகழ், அந்தஸ்து எதிர்பார்த்த அவளுக்கு இந்த நட்சத்திரத்துக்கு சில பிராயஸ்தங்கள்லாம் பண்ணும்போது அவளுக்கு ஒரு வெற்றிகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான நட்சத்திர சிறப்புகள் பற்றி பார்த்தோம் இல்லையா. நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான விசேஷ பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. அந்த பிடிச்சதை அவள் சாப்பிட்டுன்னு இருக்கா. இன்றைக்கி அது வேணும். ஆனால் அப்படியே முந்தையெல்லாம் ஏதாவது இந்த ரெகுலர் நாடகம் ஒன்று போடுவாள். நம்ம சாப்பிட்டு முடிச்சிருப்போம். கரெக்டாக அந்த நிகழ்ச்சியில் சாப்பிட்டுன்னு இருப்பாள். சாப்பிடும்போது சாப்பிட்றா, மேகியா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி யாராவது இன்றைக்கி ஏதாவது ஒன்று விஷயத்தை உங்களுக்கு சாப்பிட்றதோ ஏதோ ஒரு விஷயத்தை டெம்ப்ட் பண்ணி கொடுத்தா அதே பற்றிய சிந்தனைகள் உங்கள் மனசில் தோணின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். பேசாதவா பேசுவா, குடும்பத்தில் அன்னோன்யங்கள் கூடி வரும், ரொம்ப நாளாக இருந்த கவலைகள் போகும். சில நேரங்களில் சில பிரச்சனை இருக்கிறவங்க அந்த பிரச்சனை அப்படியே கண்டினியூ இருந்துருக்கும். அதை கொஞ்சம் மாறுதல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்தி கொடுக்கும்.
மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வியாபார அனுகூல்யம் உண்டு, நினச்சது நடக்கும், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சிலது ரொம்ப பிரியமான ஒரு விஷயங்கள், ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயங்கள் அது உங்களை விட்டு அது இதாகிடுது அப்படின்னு சொன்னால் அதை பற்றி ரொம்ப வருத்தமும் படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் ரொம்ப வயசானவா, ரொம்ப 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 வயசானவா மேஷராசியில் இருக்கிறவால கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பரணி கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அமோகமான பலன்கள் உண்டு. அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவங்களுக்கு, எக்ஸாமினேஷன் எழுதுகிறவாளுக்கு அனுகூல்யமாக இருந்துருக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டோ ஆடிட்டிங் சம்மந்தமாக படிக்கிறவாளுக்கு நல்ல வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். மேஷராசி நேயர்களுக்கு ரிஷப ராசி அன்பர்களே, நிறைய காரியங்கள் வெற்றி, அமோகமான பலன்கள் உண்டு. தொழில் வியாபாரங்கள் நல்ல உங்களுக்கு லாபகரமாக இருந்துருக்கும். நம்ம ஒரு முடிவு சொல்லுவோம், இதுதான் இப்படி தான் முடிவு, இதுதான், அதனால் இதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு. இன்னொருத்தர் வருவார், அவர் சார் ஆக்சுவலி நீங்கள் சொன்ன விஷயத்தில் சில இதெல்லாம் இருக்குது, என்ன 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 இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு கேட்பது. அவங்க அதை எடுத்து சொல்லும் பொழுது கரெக்ட், அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ பிறருக்காக சில விஷயங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய தினம் இன்றைய தினம். ரிஷபராசி நேயர்கள், குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது மற்றவாளுக்காக ஃபஸ்ட்டு கோவப்படுவேல், அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்காக விட்டு கொடுத்து போயிடுவேன். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய தினம். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் ஒரு சில நபர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா, ரெஃபரன்ஸ் பண்ணுவா, அது உங்களுக்கு ஒரு அமோகமான பலன்கள். வெளிநாடு தூர பிரதேசத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தங்கறதுக்கோ அல்ல ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்ணவா உங்களை சார்ந்து உங்களை தேடி வரும்போது அவங்களுக்கு ரொம்ப நீங்கள் பார்த்து கவனிப்பேன், அது ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அப்பா செய்த தொழில் எடுத்து செய்கிறது, பூர்வீக சொத்து லாபத்தை தர்றது, முக்கியமான பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், படிப்புக்கு அப்ளை பண்ணுறது, படிக்கிறது, படித்த எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது, இதுக்காக வேலை விடுறது, அரசியல் இருந்துட்டுருக்கோம், தொழிலில் இருந்துட்டுருக்கோம், வியாபாரத்தை இன்னும் நுணுக்கமாக கவனித்து கொண்டிருக்கோம், வியாபாரத்தை பற்றி படிச்சுட்டு இருக்கோம், எம்பிஏ எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம், வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக, 2 வீலர் அல்லது 4 வீலர் ஷோரூம் நடத்திட்டு இருக்கோம், மெக்கானிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவளுக்கு வியாபாரத்தில் வெற்றிகள் உண்டு. நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். கடக ராசி நேயர்களே, இன்றைக்கி பூச நட்சத்திரத்துக்கு கவனம் என்பது தேவை. ஒரு சில விஷயங்கள் நம்ம நம்பி ஆஹா இவா இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு ஆசையை காமிக்கும்போது அது கவனம் என்பது தேவை. ₹1 100 கொடுக்குது, ₹100 1000 கொடுக்கும்போது கவனம் என்பது தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் பூச நட்சத்திரத்துக்காக பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. புனர்பூசம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, ஆனால் பூச நட்சத்திரத்துக்கு வேண்டாம் பிரயாணம். மற்ற 2 நட்சத்திரங்களும் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள் கடைபிடிக்கலாம், தப்பு கிடையாது. கடகராசி அன்பர்கள் ஏதோ ஒன்று பேசிட்டா அந்த பேச்சு வார்த்தை அப்படியே நின்றுடும், அது அப்படியே மனசில் நின்றுடும். அதனால் யாரையும் திட்டப்படாது, கோச்சிக்கப்படாது, அதை தவிர்த்துக்கிறது நல்லது. தெய்வ தரிசனம் கோடி புண்ணியத்தை கொடுக்கும். இன்றைய தினத்தில் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவா இரவு நேர பிரயாணம் வேண்டாம். சிம்மராசி நேயர்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும். சில நல்ல செய்திகள்லாம் காதில் கேட்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்லபடியாக அது முடிஞ்சிடும் பாருங்கன்னு யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே ஒரு 100 மடங்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ சகுனங்கள் நிமித்தங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். சில நேரம் மனைவிக்கு முடியலன்னா உட்காந்து கவனிச்சுப்பேர், கணவருக்கு முடியலன்னா உட்காந்து கவனிச்சுப்பேர். தோல் சம்பந்தமான உபாதைகள் அப்பப்போ போகும். ரேஷஸ், இது எனக்கு ஆகலை என்னமோ தெரில, அஜீர்ண கோளாறுக்கு என்னமோ தெரில, தலை சுற்றுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்பப்போ வரும், அதுக்கப்புறம் போய்டும். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சிம்ம ராசி நேயர்களுக்கு நினைத்ததை சாதிப்பேல். சில நேரங்களில் கோபத்தை கொண்டு சாதிப்பேல், சில நேரங்களில் அமைதியாக சாந்தமாக பேசி சாதிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. கன்னி ராசி நேயர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும். வேலையாட்கள் மூலமாக பெருமிதம் கொள்ளக்கூடிய தினமாக இருக்கும். திருமண வாழ்க்கை சிறப்பாக இருந்துருக்கும். நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். சில நேரங்களில் சில விஷயங்கள் தடங்களானால் நீங்கள் போய் இறங்கி அதை வேலை செய்வே, அது உங்களுக்கு லாபகரமாக குவியக்கூடிய வாய்ப்புகள் பெறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சில நபர்கள் உங்கள்கிட்ட அப்பப்போ குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க, நீங்கள் பேசுனதை நீங்கள் அப்போ ஒன்று சொன்னேலே, நீங்கள் இதுக்கு முன்னாடி இது இல்லைங்க, இதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்களே, அது என்ன சொன்னேன்? காலையில் ஒரு விஷயம் பேசுனீங்களே, காலையில் என்ன ஏங்க நேற்று கூட அதை பேசுனீங்கல்ல, இல்லைங்க நேற்று என்னத்தை நேற்று இன்னைக்கு காலையில் அப்படியே உங்களை யோசிக்க விடுவா. மைண்டை மறந்து சரி அதை விடுங்க, இப்போ என்ன சொல்ல வரீங்க அது சொல்லுங்கள், இல்லைங்க இது பண்ணுங்கள் அதுதான் கரெக்டாக இருக்கும், சரி விடுங்க அப்படின்னு அவாகிட்ட அந்த சமாதானம். அப்படி
உங்கள் மைண்டை வந்து அழகாக கேம் பண்ணி அந்த காரியத்தை மாற்றக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு மற்றவாட்ட பேசும்பொழுது கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும் சில டைம். துளாராசி நண்பர்களுக்கு நல்ல காரியங்கள்லாம் அனுகூல்யம், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், லாப பிரயாணமாக மாறும். பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக, மறைமுக எதிரி நேர்முக எதிரிகளை பார்க்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. வேலைவாய்ப்பு, வேலை பளுக்கள் ஜாஸ்தியாக இருந்து கொண்டிருக்கும். சில முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியாகும். பர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ், எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் உங்களுக்கு லாபகரமாக இருந்துட்டு இருக்கும். வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவளுக்கு அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நபர்கள் உங்களை பற்றி பின்னாடி போய் அப்படின்னு 2 தலையை மட்டும் ஆட்டிடுவா, அது போதும். அது வந்து பூதாகரமாக பெருசாக இருக்கும். அது எப்போவாவது உங்கள் கண்ணிலையும் விட்டுரும். அது ஒரு பெரிய விஷயம். அதுலேருந்து தெரிய வரும், ஓ இவங்க தானா, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படு. கடைசியில் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். ஒன்றும் பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. துளாராசி நேயர்களே. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிகழ்ச்சி, அதாவது குழந்தைகளுக்கு உண்டான ஏதேனும் விசேஷங்கள், அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நிச்சயதார்த்தம், சீமந்த, கல்யாணம், இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏற்பாடுகள் பண்ணுவேன். இப்போ எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா, நீங்கள் எப்படி சிரிச்சுட்டே இருக்கீங்க நீங்கள்லாம், எனக்கு ஒன்றும் புரியல, ஹவு இட்ஸ் எப்படி ஓ அப்படின்னு சொல்லி டென்ஷன். மற்றவா கூலாக இருந்தால் உங்களுக்கு டென்ஷன் ஆகிடும். எவ்வளோ பெரிய வேலையை எடுத்து போடணும் இதுக்கு போய் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் வேலைகள் யாராவது உங்ககிட்ட சொல்லுவாள், எனக்கு என்னமோ தெரியலைங்க பிரச்சனை வாழ்க்கையில், உங்களுக்காவது பரவாயில்லைங்க, என் பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா, நீங்கள் உங்களை எடுத்து அவள் ஏங்களா இவங்ககிட்ட சொன்னான், நம்ம ஒரு ஆறுதல் எதிர்பார்க்க பார்த்தா அவள் அதை விட ஆறுதலை எதிர்பார்த்துட்டு இருக்கான்ற மாதிரி ஒரு யோசனைகள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் பெண்கள் உங்களுடைய படிப்பு, அதே சமயத்தில் வேலை எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வெளியிலையும் சொல்ல முடியாமல் உள்ளேயும் சொல்ல முடியாமல் அப்பப்போ சில மன கவலைகள் வந்து போகும். ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இறைவனோட வழிபாட்டில் வெற்றிகள் கூடி வரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு. தனுர் ராசி அன்பர்களே, உடலில் நோய் நொடி இல்லாமல் இருந்தால் போதும் சார், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை. நேற்று பாருங்கள், இந்த கழுத்து லைட்டாக இந்த இடம் இதான் இங்கே வலிக்குது, முந்தானத்துப்பா இந்த இடம், அதுக்கு முன்னால் பின்னாடி, அதுக்கு முன்னால் கால் அப்படின்னு சொல்லி அந்த பெருமூச்சு விட்டு இந்த உடம்பு உபாதைகள், உடம்பு சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசுவேன். அதே மாதிரி எழுத்துப்பூர்வமாக எந்த காரியமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். சினிமா நடிகராக இருந்துட்டுருக்கோம், சினிமாவில் நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கோம், ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கோம், மியூசிஷியனாக இருந்துட்டுருக்கிறவங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டுருக்கோம், எலக்ட்ரிக் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக போராட்டம் பண்ணி ஒரு சில காரியங்களில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு சாதகமாக சில காரியங்கள் வந்துவிடும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், குடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமாக இருந்துருக்கும். கவலை வேண்டாம் தனுர் ராசி அன்பர்களே. மகர ராசி நேயர்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். பல பேர் போட்டி போட்டாலும் நீங்கள் உங்கள் காரியத்தில் கண்ணாக இருந்து கொண்டு இருப்பீங்க. சில நேரங்கள் இவா எனக்கு இது பண்ணிட்டாலோ, அவள் எனக்கு அது பண்ணிட்டாலோ, இவா வச்ச திருஷ்டி தான் இன்றைக்கி நான் இப்படி இருந்துட்டுருக்கேன், இவா எனக்கு இது செஞ்ச காட்டி தான் இன்றைக்கி நான் இப்படி இருந்துட்டுருக்கேனாட்டிருக்குன்னு பலவிதமான விஷயங்கள் உங்களுக்கு மனதில் யோசனைகள் இருந்து கொண்டு இருக்கும். நிழலை பார்த்து நிஜம் என்று நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய காலமாக இன்றைய தினத்தில் உண்டு. அதனால் எதையுமே மனசில் வந்தது பெருசாக எடுக்காதீங்க. ஓஷோ சொன்ன மாதிரி பின்னாடிலேருந்து கவனிங்க, மனதை ஓட விடுங்க, தியானத்தை மேற்கொள்ளுங்க, நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். முடிஞ்சால் நடை பயிற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு மன திருப்தி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். உடம்பில் இருக்கக்கூடிய உபாதையவே நினச்சிட்டு இருந்தால் அது உங்களுக்கு ஒரு ராஜாவாக மாறிடும். அதுக்கப்புறம் அது உங்களை ஆளக்கூடியதாக இருக்கும். அதனால் அது பெருசாக நினச்சிக்காதீங்க. அதுக்கு என்ன ரெமெடின்னு பார்த்துட்டு மூவ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மகராசி நேயர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு எனக்கு வர்ற கோபத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கோபத்தை அடக்குவீங்க, சிரிச்சுன்னு இருப்பேன். இன்னும் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கோபம் ஜாஸ்தியாகும். அப்போது அப்படியே சகிச்சு ஒரு விஷயத்தை வெளிப்படும் போது அது பெருசாக இருக்கும். அதனால் இன்றைய தினத்தில் கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை வெளிப்படையாக பேசிட வேண்டாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மற்றவங்ககிட்ட சொல்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை. ஒரு சில குறித்த விஷயங்கள் குறித்த நேரத்தில் நீங்கள் செயல்பட்டு அதன் மூலமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி இரவு நேர பிரயாணத்தை சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவா தவிர்த்துக்கிறது நல்லது. வழக்கு போன்ற பிரச்சனைகளில் நீங்கள் வெற்றி கொள்வீங்க. அதேமாதிரி நிறைய விஷயங்களில் படிப்பில் ஜெயிச்சு வருவீங்க. தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்பப்போ தனியாக உட்காரும் பொழுது நம்ம ஏன் இவ்வளோ இது பண்ணுறோம், ஏன் இவ்வளோ சிரமப்படுறோம், ஏன் இவ்வளோ இது இருக்குது, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது அதுக்கு ஒரு காரணம் கிடைக்கும். அந்த காரணம் உண்மையாகவே இருந்து கொண்டிருக்கும். மனதில் தோணக்கூடிய இன்ட்யூஷன் உங்களுக்கு கரெக்டாக பக்குவமாக கச்சிதமாக
உங்களுக்கு எடுத்துக் கொடுக்கும். கும்பராசி என்பர்கள் நினைத்ததை நடத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் விரயங்கள் உண்டு, உடல் உபாதைகள் உண்டு. சில விஷயங்கள் பார்த்துட்டேன்னா நம்ம சொல்லக்கூடியதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மற்றவர்கள் சொல்கிறத நம்ம ஏற்றுக்க மாட்டோம். மருத்துவமனைக்கு இன்றைக்கி சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன லேப் டெஸ்டிங், அந்த டெஸ்டிங், இந்த டெஸ்டிங்னு யாராவது சொல்லியிருந்தால் அதுக்குண்டான விஷயங்கள்லாம் எடுத்து பார்ப்பேன். இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு டாக்டராவது இன்றைக்கி ஃபோனில் பேசுவீங்க. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு வெளியூர் பிரயாணம் பண்ணுற பிரயாணங்கள் உங்களுக்கு லாபகரமாக இருந்து கொண்டு இருக்கும். சில விஷயங்கள் நம்மக்கிட்ட நஷ்டமாக எடுத்தேன்னு அப்பப்போ கவலைகள் இருக்கும். இவா ஏமாற்றிட்டாலே, இவா இதை கொண்டு போயிட்டாலே, இதை பண்ணிவிட்டாலே, இது பண்ணிவிட்டாலேங்கிற ஒரு அப்பப்போ ஒரு கவலைகள் வந்து பரவாயில்ல, இறைவன் பார்த்து பாருங்க, ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நாள் நட்சத்திரம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாளாக இருக்கும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தூர பிரயாணம் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பிரயாணத்தின் நேரத்தை செலவழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முந்தைய மாதிரி எனக்கு உடம்பு ஸ்லாகியம் இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்குண்டான எக்ஸசைஸ், வாக்கிங், யோகா போன்ற விஷயங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா அமோகமான பலன்கள் என்பது உண்டு. சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா இந்த இடம் மட்டும் எனக்கு என்னமோ நீ காலையிலேருந்தே ஒரு விதமான இது இருந்துருக்கு, அப்படி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு விஷயம், சின்ன உறுத்துதல், சின்ன இது, எங்கேயாவது சின்ன அடிபடுறது, பட்ட இடத்துலையே படுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம். மீனராசி என்பர்களுக்கு வெளிநாடு தூரப்பிரதேசமான விஷயங்கள் உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள், ரீசர்ச் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கிறவா, பிஹெச்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில பொருட்களை மறந்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்தது. இதை கொண்டு வந்திருக்கலாம்ல, மறந்துட்டுனே அப்படின்னு பல யோசனைகள் அப்பப்போ வரும் மீனராசி நேர்களுக்கு. வழிபாடுகளில் நம்ம பண்ணியிருக்கிற வழிபாடுகளில் நிறையா வழிபாடுகள் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது, இன்றைக்கி சஷ்டியாக இருக்கங்காட்டி முருகப்பெருமானுடைய பிரார்த்தனை, முருகப்பெருமானுடைய வழிபாடு. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது படத்தில் வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. படத்தில் முருகனுடைய படம், சில பேர் கேட்பா ராஜலங்கார முருகன் ரொம்ப சிறப்பு, ஆண்டி வழிபாடு சிறப்பா அப்படின்னு கேட்பா. நம்ம வைக்கலாம், நம்ம வழிபாடு பண்ணலாம், தப்பெல்லாம் கிடையாது, ஆண்டி வழிபாடு பண்ணலாம். ஆனால் என்னென்னா பார்க்குறவா வர்றவா போகிறவாலாம் சொல்கிறது மூலமாக கொஞ்ச நாள் அப்புறம் மனசு மாறும், அப்புறம் அந்த படத்தை நம்ம எடுத்துருவோம். அதனால் வைக்கும்போதே முருகப்பெருமானுடைய படம் வைக்கலாம். வள்ளி தெய்வானோட வீட்டில் வைக்கலாம் தாராளமாக. முருகர் தான் எனக்கு குலதெய்வம், நான் முருகர் படம் வைக்கலாம். எனக்கு இஷ்ட தெய்வம் முருகர் வைக்கலாம். அப்படி முருகர் படத்தை வைத்து வழிபடக்கூடிய ஒரு முறை இருக்குது. அடுத்து கலசத்தை வைத்து வழிபடக்கூடிய ஒரு முறை. ஒவ்வொரு சஷ்டி அன்னைக்கு கலசம் வச்சு வழிபாடு பண்ணுவாள், இது 2வது முறை. அடுத்தது பார்த்திங்கன்னா வேல் வச்சு வழிபாடு பண்ணுவாள். நம்ம ஃபஸ்ட்டு நிகழ்ச்சியில் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம், வேல் வழிபாடு வெற்றி வழிபாடுன்னு சொல்லுவோம். அப்போ வேல் வச்சு வழிபாடு, அந்த வேலை எப்படி வைக்கிறது, ஒரு கலசம், அது ஃபுல்லாக அரிசியை வச்சு, பச்சரிசியை வச்சு அதை நடுவில் குத்தி சந்தன குங்குமம் வச்சு, முடிஞ்ச அளவுக்கு சஷ்டி அன்னைக்கோ இல்லை தினந்தோறும் கூட அபிஷேகம், பாலாபிஷேகம் பண்ணி அந்த வேலுக்கு அலங்காரம் பண்ணி வைக்கலாம். அப்படி வேல் வழிபாடு பண்ண, அஸ்திர பூஜை பண்ணுறதுக்கு ரொம்பவும் சிறப்பான நாள் இந்த சஷ்டி. இந்த சஷ்டி அன்னைக்கு பார்த்துட்டோம்னா பிரசித்தி பெற்ற கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகாலயங்களுக்கு போயிட்டு வருது. முருக நாமங்கள் சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ முருகப்பெருமானோட வழிபாட்டில் இப்படி சொன்னேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜோதி வழிபாடு, வள்ளலார் பெருமான் பண்ணுது. தீபத்தில் சுவாமி ஆவாகனம் பண்ணி முருகனுடைய நாமத்தை பக்கத்தில் உட்காந்து சொல்கிறது. நான் திருப்பூர் மங்கலத்தில் மலைக்கோயில்னு ஒரு கோயில், குழந்தை வேலாத சாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷகரமான பூஜைகள்லாம் நடக்கும். முடிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு சுவாமி முருகனுடைய நாமங்கள் நான் தினந்தோறும் உபாசனை பண்ணுவேன். அப்படி உபாசனை பண்ணும்போது ஒரே ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி வச்சுன்னு பக்கத்தில் முருகப்பெருமானை வேண்டி அந்த தீபத்தில் 2 புஷ்பத்தை போட்டு நான் பண்ணுவேன். உள்ள மூலவர் இருக்கார், ஆனால் என்னோடய ரூமில் உட்காந்து நான் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடச்சிருக்கு. உண்மையாகவே இந்த மாதிரி ஏக தீப வழிபாட்டுக்கு அவ்வளோ சிறப்புகள், நம்ம உட்கார்ந்த இடத்துல அது நம்ம பண்ணலாம். அப்படி முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் இத்தனை விஷயங்கள் சார்ந்திருக்கு. இது மாதிரி நீங்கள் கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஒருவேளை எனக்கு நான் எங்கேயும் கிடையாது, சாதாரணமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டுருக்கேன், எனக்கு முருகருடைய நாமத்தை சொல்லிக்கலாம்னா முருகரன் அண்ணா வேண்டிட்டு மனசை ஹிருதயத்துக்கிட்ட இப்படி தொட்டு வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிச்சுக்கிறது. ஏன்னா இந்த ஹிருதயத்திட்ட தான் சுவாமி இருக்கார், அந்த வேல் ஹிருதயத்திட்ட தான் இருக்குது. அதனால் அப்படி நினச்சிட்டு நீங்கள் மந்திரத்தை சொல்கிறது விசேஷமான பலன்கள் இருக்கும். உள்ளிருந்து இறைவனை பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு மகிமை, ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ்.